இயேசுவின் நாமத்தை பிடிக்கணும். அவருடைய நாமம். புலம்பல் 3 கடைசி வசனங்களை பார்க்கும்போது உமது நாமத்தை பற்றி கூப்பிட்ட தாவீது சொல்லுகிறான், நான் நிக்கிறேன். நல்ல கவனிங்க, நாம நிக்கும் போது இல்ல இப்ப நான் இப்படி நிக்கிறேன்னு வைங்களேன், என் கால் தள்ளாடுதுன்னு வைங்க, என் கால் ஆடுது அப்படி நான், அல்லது என் கால் சறுக்கும் போது நான் என்ன பண்ணுவேன், நான் அப்படி கீழே விழ போறேன். யூஸ்வலா அப்படி கீழே நம்ம விழுறோம்னு தெரிஞ்சாலே அடுத்த செகண்ட் நம்ம என்ன தெரியுமா செய்வோம், நம்ம கை பக்கத்துல யார் நிக்கிறாங்களோ அவங்கள பிடிப்போம். எதுக்கு தெரியுமா, நம்ம விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. இப்படி பிடிப்போம், பக்கத்துல என்ன இருக்கோ அதை பிடிப்போம், யார் இருக்கிறாங்களோ அவங்கள பிடிப்போம். தாவீது சொல்லுகிறான், அத்தனை பேருக்கும் முன்னாடி நிக்க முடியல, ஆனா நான் நிக்கிறேன். எப்படி தெரியுமா, அவர் நாமத்தை பற்றி பிடித்துக் கொண்டார். மக ஆழமான கிடங்கிலே நான் உமது நாமத்தை பற்றி. வேற எதை பிடிச்சாலும் விழுந்துரும், வேற எதை பிடித்துட்டு நிக்க முடியாது. ஆமென். ஆனா அப்ப நாமத்தை பிடிச்சு இயேசுவேன்னு சொல்லுங்க. நிக்கிறதுக்கு பலம் வேணுமா? எந்த மடங்கடிக்கப்பட்ட சூழ்நிலை இயேசப்பான்னு சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க. அந்த நாமத்தின் வல்லமைக்கு முன்பதாக எந்த பெலிஸ்திய வல்லமைக்கும் நிற்க முடியாது. ஹalleluya, ஹalleluya. பெலிஸ்தியனுடைய தலை தாவீதின் கையில இருந்துச்சு. ஆமென். காரணம் அவன் வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு நிக்கணும், அவன் நாமத்தை பிடிச்சிட்டு நிக்கணும். இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. பாடுங்க. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமை. நல்ல கையை தட்டி அப்பாக்கு மகிமை. ஆமென், ஆமென். எப்படி ஆண்டவரை நிக்க முடியும்? நிக்கிறதுக்கு தான் அப்ப நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசுன்னு சொல்லி பாருங்க. இயேசுவே.